தேவனுடைய அபிஷேகம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே முதலாவது நாம் பார்க்கிறோம், அது வல்லமை அற்றவனை ஒரு வல்லமையுடையவனாக மாற்றுகிற ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறோம். ஏன் இந்த அபிஷேகம் தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் வருகிற போது இப்படி கிரியைகளை நடப்பிக்கிறது என்று சொன்னால், என்னோடு கூட உபாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் வல்லமை உள்ளவர். அந்த வார்த்தை சொல்லுகிறது அவருடைய கிரியைகளுக்கும் அவருடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்கவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வல்லமையுடையவர். அவரிடத்திலிருந்து வருகிற அந்த அபிஷேகம் தேவ பிள்ளைகளை வல்லமையுள்ளவர்களாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். வல்லமை அற்ற ஒரு நிலைமைதான் ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் நாம் சொல்லுகிற போது சொல்லுகிறோம், அப்படிப்பட்ட வல்லமை நம்மிடத்துல இல்லை என்று சொல்லுகிற போது, அந்த அபிஷேகம் கடந்து வருகிற போது, தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுகிற போது, நீங்க யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற போது மோசே இங்கே சொல்லுகிறான். 11வது வசனம், அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொன்னான். சொல்றான், ஆண்டவரே இதெல்லாம் நம்மால செய்யக்கூடிய அளவுக்கு நான் வல்லமை உள்ளவன் அல்ல. அங்க நீங்க 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிற போது சொல்றான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசினதற்கு பிறகும் கூட நான் எப்படி இல்லை, நான் வாக்கு வல்லவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளவன் அல்ல. திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாக இருக்கிறேன். இதுதான் மோசேனுடைய நிலைமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இந்த மோசே தேவனோடு கூட இணைக்கப்பட்டதற்கு பிறகு, தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ளாய் ஊற்றப்பட்டதற்கு பிறகு, உபாகமம் 34ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். உபாகமம் 34, 11, 12 பாருங்க. அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செயல்களையும் பார்த்தால், நல்லா கவனிங்க, மோசே யாருன்னு சொன்னா சொல்றான், நான் வல்லமையற்றவன், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே, என்கிட்ட அப்படிப்பட்டதெல்லாம் ஒண்ணும் இல்லை, என்னால இவைகளுக்கு கூட பேச முடியாது, காரியங்களை செய்ய முடியாது. ஆனா இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவன் பாருங்க அவனோடு கூட இணைந்து கொண்டதற்கு பிறகு அவன் செய்த நடப்பித்த கிரியைகள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பலத்த வல்லமையுள்ள கிரியைகள். அந்த கிரியைகளை பார்க்கிற போது, அவனுடைய செய்கைகளை பார்க்கிற போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த ஒரு மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை அதுக்கு பிறகு தேசம் பார்க்கவில்லை என்று சொல்லுகிற நிலைமையில மந்தனாவும் திக்குவாயுமாய் இருந்தவன் மாறி போகிறான் என்று சொன்னால், தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் ஊற்றுகிற இந்த அபிஷேகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயனற்ற பாத்திரத்தையும் பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. நான் எல்லா சூழல்களில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்கள் சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே எல்லா வகையான பாத்திரங்கள் உண்டு, ஆனால் எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளது எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் அபிஷேகம் நம்மளை நடத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. ஏசாயா 48:17 அப்படி சொல்லுகிறது, அசனா நித்தமும் நான் என்ன செய்வேன், நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியிலே நித்தமும் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை நடத்துகிற போது அந்த பயனற்ற நிலைமையிலிருந்து பயனுள்ள பாத்திரங்களாக தேவனுக்காக நாம் பரிணமிக்க முடியும். அந்த அபிஷேகம் வல்லமையற்றவனையும் வல்லமையுடையவனாக மாற்றும், பலனற்றவனையும் பலவானாய் மாற்றும், அதிகாரமற்றவனை அதிகாரமுள்ளவனாய் மாற்றும், சாதாரணமானவனை தேவ பிள்ளையாக மாற்றும், உலகத்தோடு உலகத்தின் காரியங்களோடு கூட இணைந்து இருக்கிறவனை தேவனோடும் தேவனுடைய ராஜ்யத்தோடும் ஐக்கியப்படுத்தும். ஞானம் புத்தி அறிவு இவைகளிலே குறைவுற்று இருக்கிறவனை நிறைவுள்ள அபிஷேகத்தினாலே அவர் நிரப்பி சகல புத்தி அறிவு ஞானத்தை தந்து அவர் நடத்துகிறார். பயனற்ற நிலைமையிலே பிரயோஜனமற்ற நிலைமையிலே இருக்கிறவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிற அந்த அபிஷேகம்.